ஹலோ மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன நம்புறேன். விருதுநகர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகரில் சொல்லப்போனால் சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஒரு 9 மணி அளவில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்குது. இது வந்து ரிக்டர் அளவுக்கு உள்ள ஒரு 3 அப்படிங்கிற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து முன்னாடி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, திடீர்னு அதாவது ஒரு பயங்கர சவுண்டு வந்து வந்திருக்குது. இந்த சவுண்டை கேட்டோன்னா மக்கள் எல்லாருமே பீதி அடைஞ்சு என்ன ஏதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிலநடுக்கம் தான் அப்படிங்கிறத உறுதியும் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நைட்டு ஒரு 9 மணி அளவில் சிவகாசி, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, கிருஷ்ணன் கோயில், அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இதை சுற்றி இருக்கிற வட்டார பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேட்டிருக்குது. இந்த சத்தம் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நில அதிர்வையும் உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குண்டாலாம் உருண்டுச்சு, பயங்கரமாக வந்து அதிர்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் இதை உணர்ந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, அதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே திடீர்னு இந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வெளியே வந்து ஓடி இருக்காங்க. ஏதோ பயங்கரமாக சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நில அதிர்வு வந்து நல்லாவே உணர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உறவினர்களுக்கும் அதாவது சொந்தக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. அவங்களும் ஆமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உடனே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அடடா என்னடா திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விடியவே வீதியில வீதிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள மறுபடியும் போகவே அவங்களுக்கு மனசு இல்ல. ஏன்னா திடீர்னு மறுபடியும் நிலநடுக்கம் வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் மக்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு வேளை சோனிக் பூமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நேத்து நைட்டு வரைக்குமே இது வந்து கன்ஃபார்ம் ஆகல நிலநடுக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய வந்து நம்ம அந்த அதிர்வு வந்து கேட்டுருப்போம். சோனிக் பூமோட அதிர்வு. அதாவது சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த கள்ளக்குறிச்சியில கூட ஒரு டைம் வந்து சோனிக் பூம் ஆனது வந்து நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி பீதியை வந்து கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி இதுவும் சோனிக் பூமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதுதான் இல்ல. இது உண்மையாலுமே நிலநடுக்கம் தான் அப்படிங்கிறத நம்ம புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நாங்க வந்து நல்லாவே வந்து இந்த நில அதிர்வை வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில அதிர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது நில அதிர்வு தானா, இல்லை உண்மையாலுமே நிலநடுக்கமா, இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து குழம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் இல்லை இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் தான். ரிக்டர் அளவுக்குள்ள 3 அப்படிங்கிற அளவில் வந்து பதிவாயிருக்குது. கிட்டத்தட்ட சிவகாசியிலிருந்து மேற்குல ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி சிவகாசியை மையமாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இங்கே நம்ம இந்தியாவில் சிவகாசியில் வந்தது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்குது. இதனால எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் அப்படிங்கிறது ஏற்படல. ஏன்னா பெரிய அளவில் நிலநடுக்கம் அப்படிங்கிறதுல கம்மியான அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் வந்திருக்குது. உண்மையிலுமே சொல்லப்போனால் நில அதிர்வு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். மிகப்பெரிய அளவில் வரும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகுது, இல்லை சேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. இந்த நிலநடுக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆச்சா அப்படின்னா இல்லை. சிவகாசிலையும் சரி, இல்லை கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் அது சுற்றுவட்டார பகுதி எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபீல் பண்ணி விடிய தூங்காமல் வீதியிலே இருந்திருக்காங்க. இதை தான் நம்ம வந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இது வந்து கன்ஃபார்ம் நிலநடுக்கம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க. சில பேர் இந்த சோனிக் பூம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சோனிக் பூம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட இந்த வார் ஃப்ளைட்லாம் இருக்குதுல்ல, விமானப்படை விமானம், இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனிக் பூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது பண்ணும்போது பயங்கரமாக இடி விழுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். சொல்லப்போனால் இந்த பெங்களூரு, கிருஷ்ணகிரி சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த சோனிக் பூம்னா என்னென்னு. ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி சத்தத்தை ஏற்படுத்திட்டு அடிக்கடி போய்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம இந்த நாமக்கல், இந்த சேலம் இந்த மாதிரி பகுதியில் வந்து வரும்போது நமக்கு ஒரு புதுசாக வந்து தெரியும். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த கள்ளக்குறிச்சியில் வந்தது வந்து இல்லை, அது வந்து நிலநடுக்கலாம் இல்லை, சோனிக் பூம் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இந்த விருதுநகரில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகே, இந்த நிலநடுக்கம் ஏன் வந்து இந்த மாதிரி வருது? அதாவது சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ 3 ரிக்டர் அளவுக்கு வந்தது அப்படிங்கிறது உண்மையிலுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ ரிக்டர் அளவுகளில் வந்து வராது. அதாவது கம்மியான அளவில் வரும், மிகப்பெரிய எதுவும் சேதத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிக்டர் அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில்
அதுவும் விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கீழே இருக்கிற அந்த பூமி தட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நகர்றதுனால தான் இந்த மாதிரியான அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பூமியை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள், ஹைட்ரோ கார்பனுக்கு, அதுக்கப்புறம் போர் போட்டால் தண்ணி எடுக்கிறதுக்கு, இல்லை பெட்ரோல், இதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பூமியை தொலை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கீழே இருக்கிற தண்ணி வந்து காலியாகிறப்ப அந்த பூமி தட்டு வந்து பார்த்திங்கன்னா நகர்றப்ப இந்த மாதிரி நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் அந்த சைட்லாம் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஒருவேளை விருதுநகர் அதை சுற்றி இருக்கிற வட்டார பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்ந்தீங்களா? இல்லை உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும். டாடா பை. தேங்க்யூ.